ஹர ஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஸோ சண்டே ஸ்பெஷலில் என்ன பண்ணியிருக்காங்கிறத மாமி சொல்லுவாள். இது நேற்று செஞ்ச பொடி போல் இருக்குது, மாமியை டீட்டெயிலாக சொல்லுவாள். எள்ளு பொடி நேற்றுக்கு பண்ணேன் இல்லையா, அதை போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சாதத்தில் கொட்டிட்டு அந்த எள்ளு பொடியை கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுட்டேன். எள்ளுப்பொடி சாதம், ஒரு லெமன் சாதம் உங்களுக்கு தெரியும். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு தாளித்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் தாளித்து, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டி பண்ணியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு அழுகு மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கோவக்காய் கறி இது தொட்டுக்கிறதுக்கு, தயிர் சாதம், மாங்காய் கிடச்சிது, அதை பொடி பொடியாக நறுக்கி உப்பு போட்டு வச்சுருக்கேன். கீத்து மாங்காய் போட்டு தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா இதுதான் இன்றைக்கி மாமி சண்டே ஸ்பெஷல் பண்ணியிருக்கா. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். பட் டெய்லி என்ன குழம்பு ரசம் வச்சு அப்படியே போர் அடிக்க, சரி கொஞ்சம் கலவை சாதமாக பண்ணுவோமேன்ட்டு பண்ணினேன் நான். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா கலவை சாதமாக பண்ணிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் சேஞ்சிங்காக இருக்கும். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால இன்றைக்கி நேற்று பண்ண எள்ளுப்பொடி, வெங்காயப்பொடி நாளைக்கு காமிப்பாமா மாமி செய்கிற போது. எள்ளுப்பொடி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம். இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கோவக்காய் கறி பண்ணியிருக்கேன். எள்ளுப்பொடி சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். அழுகுமாங்காய் பச்சடி, புதுமாங்காய் அழுகுமாங்காய் இருந்தது, அதை கொஞ்சம் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி மெனு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.